ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் கர்த்தருடைய வார்த்தையாய் தியானிக்க போகிறதான தலைப்பு, நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம். இந்த கேள்விக்கான பதில் அநேக பேர் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமம் நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம் என்பதை குறித்து நமக்கு தெளிவுபடுத்துகிறது. பாருங்க, ஆண்டவராகிய இயேசுவானவர் நம்மை ஏற்படுத்தினார். நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோமோ அந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். குறைவுகள் வந்தாலும் அந்த குறைவுகளை ஆண்டவராகிய இயேசுவானவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். நாம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டோம்? ஒரு வேத பகுதியை தியானிப்போம். எரேமியாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9-10 வசனங்கள்ல, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயில வைக்கிறேன், பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். எரேமியாவிடத்துல ஆண்டவர் சொன்னார், ஏன் நான் உன்னை உண்டாக்கினேன் என்றால், உன்னை கொண்டு இந்த காரியங்களை நான் செய்யும்படி, பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஆண்டவர் ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். ஆனால் பொதுவாக அவர் நம்மை ஏற்படுத்தினதான நோக்கம் அவரை உயர்த்தும்படி, அவரை துதிக்கும்படி, இயேசுவின் நாமத்தை பூமியிலே விஸ்தாபப்படுத்தும்படி, எங்கும் கொண்டு செல்லும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில அவர் ஒரு சில காரியங்களை செய்யும்படி ஏற்படுத்தியிருக்கிறார். பாருங்க, ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனத்துல, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படி ஏற்படுத்தப்பட்டோம் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. சங்கீதத்தில் கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 149:8 அவரை உயர்த்தும்படி. அப்ப எத்தனை பேர் நாம் இயேசுவின் நாமத்தை உயர்த்தும்படி உண்டாக்கப்பட்டோம் என்று அறிந்து கொண்டிருக்கிறோம். அதே போல் அவருடைய நோக்கமாகிய பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் ஏற்படுத்தப்பட்டோம் என்று தெரிந்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்ப எரேமியா 1 அதிகாரம் 6 வசனத்துல, அப்பொழுது எரேமியா தன்னை சிறுபிள்ளை என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அவர் பதில் கொடுக்கிறார். பாருங்க, 8வது வசனத்துல, நீ பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 9வது வசனம், என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். அப்ப இந்த இடத்துல எரேமியாவுக்கு சொல்றாரு, நீ சின்ன பையன் சொல்லாத, என் வார்த்தையை உன் வாயில வைக்கிறேன். அப்ப ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை சுமக்கும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தை சுமக்கும்படி மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை பேசும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லும்படியாய் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்களோ, நீங்கள் அனைவரும் ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை அறிந்திருக்கிறீர்கள். முதல் காரியம் சொன்ன, ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கும்படி, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை பேசும்படி, ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தையை உலகத்திற்கு கொண்டு செல்லும்படி நாம் ஏற்படுத்தப்படும். 2வது காரியம், நான் உங்களை பிடுங்குவதற்காக ஏற்படுத்தினேன். பாருங்க, அந்த எரேமியா 1 அதிகாரம் 9-10 வசனங்கள்ல. அப்ப எதை பிடுங்க வேண்டும்? தேவ சித்தம் இல்லாத தேவையில்லாத காரியம் நமக்குள் இருக்குமானால் அதை பிடுங்கி எறிய வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்றால் தேவையில்லாத காரியங்களை பிடுங்கி எறிய வேண்டும். இந்த விவசாய நிலங்களை பார்த்தீர்களானால் அதில் நல்ல பயிர்கள் வளரும். அந்த பயிர்களை கெடுக்கும்படியாக கிளைகள் வளரும். அதை என்ன செய்வாங்க? அந்த கிளைகளை எடுப்பார்கள். ஏன்? அந்த பயிர் நல்லபடியாக வளர வேண்டும் என்பதற்காக. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவ சித்தம் இல்லாத காரியங்களை பிடுங்கி எடுக்க வேண்டும். அதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அடுத்த காரியம் பாருங்க, நான் உங்களை இடிக்கும்படியாக ஏற்படுத்தினேன். அது எதை காண்பிக்க இருக்கிறது? நமக்குள் இருக்கிற அந்நிய காரியங்களை இடிக்க வேண்டும். பாருங்க, மனிதனுடைய வாழ்க்கையில தெரியாத அந்நிய காரியங்கள் உள்ள இருக்கும். சிலர் என்ன பண்றாங்க? குடும்பத்தை இடிச்சிடுறாங்க. சிலர் ஆவிக்குரிய ஐக்கியம், ஆண்டவராகிய இயேசுவோடும் ஊழியர்களோடும் இருக்கிற ஆவிக்குரிய ஐக்கியத்தை இடித்து விடுகிறார்கள். சிலர் பரிசுத்தத்தை இடித்து விடுகிறார்கள். ஆனா ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? நமக்குள்ள அப்படிப்பட்ட இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்குமானால் அதை நாம் என்ன செய்யணும்? இடித்து போட வேண்டும். அப்ப ஜபிக்க மாட்டேன்
அப்படின்ற ஒரு அந்நிய காரியம் நமக்குள்ள இருக்குமானால் அதை இடித்து போட வேண்டும். சபைக்கு செல்ல மாட்டேன் அப்படின்ற அந்நிய காரியம் நமக்குள்ள இருக்குமானால் அதை இடித்து போட வேண்டும். அதே போல திருப்பந்தி எடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்நிய காரியம் நமக்குள்ள இருக்குமானால் அதை எடுத்து போட வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற அந்நிய காரியங்கள் நமக்குள்ள இருக்குமானால் அதை என்ன பண்ணணும்? இடித்து போட வேண்டும். அப்ப எதை இடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்? ஆண்டவராகிய இயேசுவுக்கு பிரியமில்லாத அந்நிய காரியங்களை இடித்து போட வேண்டும். நான்காவது காரியத்துல, நான் உன்னை அழிக்கும்படியாக ஏற்படுத்தினேன். எதை அழிக்கும்படியா? எதை அழிச்சுக்கிட்டு இருக்கும்? எதை அழிக்க சொல்றாரு தெரியுமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சுருக்கமாய் வாசித்துக் கொண்டிருக்கிறேன். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படியாய் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஆனா ஒரு சிலர் அது தெரியாமையே தேவ கிருபையை அழித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டையை கொடுத்திருக்கிறார், அந்த பிரதிஷ்டையை அழித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல ஜப வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நாம இன்னைக்கு தேவ கிருபையை அழிக்கிறோமா, இல்ல நாம சபையில கொண்டிருக்கிற பிரதிஷ்டையை அழிக்கிறோமா, இல்ல ஜப வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறோமா, அல்லது பிசாசின் கிரியைகளை அழித்துக் கொண்டிருக்கிறோமா? பிசாசின் கிரியைகளை அழிக்காவிட்டால் விசுவாசிகளுடைய வாழ்க்கை விருத்தி அடையாது. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியாது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் தக்க வைத்துக் கொள்ள பிசாசின் கிரியைகளை அழிக்க வேண்டும். அப்ப அழிக்கும்படியாக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். 5வது காரியம், நான் உங்களை கவிழ்க்கும்படியாக ஏற்படுத்தினேன். எதை கவிழ்க்கும்படியா? அதை புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, காசுக்காரர்களுடைய பலகையையும் புறாவிற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து என்று. இது ஆண்டவராக இயேசுவானவர் செய்த காரியம். இது நம்முடைய இருதயத்திற்குள் தேவையில்லாத பண ஆசை என்கின்ற காரியத்தை கவிழ்த்து போட வேண்டும். பணத்தை ஆண்டவர் தருகிறார், பணத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார், செல்வத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அந்த பணத்திற்காக மட்டும் நான் இயேசுவை தேடுவேன் என்ற எண்ணம் இருந்தால் அதை நாம் இந்த நாளில் கவிழ்த்து விட வேண்டும். எனவே பணத்தை தருகிற இயேசுவின் மேல் நாம் உண்மையாய் அன்பாய் இருக்கும்போது அந்த பணத்தை மிகுதியாய் நமக்கு தந்து அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப பண ஆசையை கவிழ்த்து போட வேண்டும். அடுத்து, நான் உங்களை கட்டும்படியாய் ஏற்படுத்தினேன். எதை கட்டணும்? நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 1 வசனத்துல, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். அப்ப வீட்டை கிறிஸ்துவுக்குள் கட்டும்படியாய், வீட்டை கிறிஸ்துவுக்குள் கட்டும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏற்படுத்த காரணம், கிறிஸ்துவுக்குள் நம் வீட்டை கட்ட வேண்டும், குடும்ப வாழ்க்கையை கட்ட வேண்டும். லூக்கா 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜப ஆலயத்தை கட்டினான். நாம ஜப ஜீவியத்தை குடும்பத்துக்குள்ள கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறோமா? நம் குடும்பம் ஒருமனப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதா? இதை கட்ட வேண்டும். இதை கட்டுவதற்காக நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பணும். சபைக்காக ஜெபிக்கிறோமா? ஊழியருக்காக ஜெபிக்கிறோமா? விசுவாச பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோமா? தேசத்திற்காக ஜெபிக்கிறோமா? இந்த ஜப வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படியாய் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். கடைசியாக, நான் உங்களை நாட்டவும் ஏற்படுத்தினேன். இப்ப நாம் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்களா இருக்கும்படியாய் நம்ம ஏற்படுத்தியிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் உலக மனிதர்களை கொண்டு வந்து நாட்டும்படியாய் நம்ம ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிறார். இப்ப சொல்லுங்க, ஆண்டவர் நம்ம ஏற்படுத்தினதான நோக்கம் என்ன? ஆண்டவர் நம்மை இந்த பூமியில எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறார்? நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவருடைய வார்த்தை சுமக்கும்படி, அவருடைய வார்த்தையை விசுவாசிகளிடத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி, அவருடைய வார்த்தையை பேசும்படி, அதற்காக நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல தேவ சித்தம் செய்யும்படி, பொல்லாத தெய்வீகமற்ற அந்நிய காரியங்களை அகற்றும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல இயேசுவுக்கு பிரியமில்லாத காரியங்களை அழித்து போடும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தை அல்ல, அதே போல ஆவிக்குரிய ஐக்கியத்தை அல்ல, அதே போல பரிசுத்தத்தை அல்ல, அதே போல பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல இருதயத்தின் பண ஆசை, தேவையில்லாத பண ஆசை, அந்த எண்ணத்தை அழிக்கும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தையும் ஊழியர்களையும் சபைக்காகவும் தேசத்தின் ரட்சிப்புக்காகவும் ஜெபிக்கும்படி நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதே போல கிறிஸ்துவுக்குள் மற்றவர்களை நாட்டும்படியாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். இப்படி இப்படிதான் நாம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம் புரிந்து கொண்டால், அதை புரிந்து கொண்டு வாழும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வார்த்தை, அந்த எரோமியா 1 அதிகாரம் கடைசி வசனம் வாசிச்சு பாருங்க, 19வது வசனம். அவர்கள் உனக்கு விரோதமா வருவார்கள். யார் வேணா விரோதமா வரட்டும், ஆனா உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு இருக்கிறேன். அப்ப நாம ஆண்டவர் நம்ம எதற்கு ஏற்படுத்தினார் என்ற நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவராக இயேசுவானவரே நம்மோடு இருக்கிறார். எப்படிப்பட்ட அந்நிய வல்லமைகள் வந்தாலும், பிசாசின் கிரியைகள் வந்தாலும், பொல்லாத மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும்,
ஆண்டவர் நம்மை காக்கும்படி கூட இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நாம் ஏற்படுத்தப்பட்ட நோக்கத்தை நாம் புரிந்து கொண்டு வாழும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த நோக்கத்தை புரிந்து கொள்ளுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆமென்.